ஆண்டவரே, ஒரு வார்த்தை சொல்லும், என் வாழ்வு நலமடையும். வார்த்தை வல்லமை தருவது அல்லேலூயா. ஆண்டவர் வார்த்தை வாழ்வு தருவது அல்லேலூயா. ஆண்டவர் வார்த்தை வல்லமை தருவது அல்லேலூயா. ஆண்டவர் வார்த்தை வாழ்வு தருவது அல்லேலூயா. செவிகள் திறக்கட்டும், வார்த்தை வளம் பெற இதயம் திறக்கட்டும், பண்பு வலுப்பெறும், உண்மை உணர்வுகள் வாழ்வில் புலரட்டும், நிறைவாய் வாழ்ந்திடுவோம். ஆண்டவர் வார்த்தை வல்லமை தருவது அல்லேலூயா. ஆண்டவர் வார்த்தை வாழ்வு தருவது அல்லேலூயா. திருப்பாடல் 100. அனைத்துலகோரே, ஆண்டவரை ஆர்ப்பரித்து வாழ்த்துங்கள். ஆண்டவரை மகிழ்ச்சியுடன் வழிபடுங்கள். மகிழ்ச்சி நிறை பாடலுடன் அவர் திருமுன் வாருங்கள். ஆண்டவரே கடவுள் என்று உணருங்கள். அவரே நம்மை படைத்தவர், நாம் அவர் மக்கள், அவர் மேய்க்கும் ஆடுகள். நன்றியோடு அவர் தம் திருவாயில்களில் நுழையுங்கள். புகழ்பாடலோடு அவர் தம் முற்றத்திற்கு வாருங்கள். அவருக்கு நன்றி செலுத்தி அவர் பெயரை போற்றுங்கள். ஏனெனில் ஆண்டவர் நல்லவர், என்றும் உள்ளது அவர்தம் பேரன்பு. தலைமுறை தோறும் அவர் நம்பத்தக்கவர். யோசிச்சு பாருங்களேன், ரொம்ப பழங்காலத்துல எழுதப்பட்ட ஒரு ஜெபம் இன்னைக்கு இருக்கிற காலகட்டத்துல ஒரு பயங்கரமான நெருக்கடியை நம்ம எப்படி சமாளிக்கிறதுன்னு கத்துக் கொடுக்க முடியுமா? கண்டிப்பா முடியும். இங்க நம்ம எந்த மத போதனையும் பண்ண போறது இல்ல. ஆனா இது ஒரு கம்யூனிகேஷன் மாஸ்டர் கிளாஸ்னே சொல்லலாம். வாங்க எஸ்தர் அரசியோட இந்த மன்றாட்டுல இருந்து நாம என்ன கத்துக்கலான்னு அலசி பார்க்கலாம். கதையோட ஆரம்பமே ரொம்பவே எமோஷனலா இருக்கு. எஸ்தர் அரசி அவங்களோட வாழ்க்கையிலேயே ரொம்ப மோசமான ஒரு விரக்தியோட உச்சக்கட்டத்துல இருக்காங்க. மரண வலி. அந்த நேரத்துல அவங்க ஆண்டவர்கிட்ட அடைக்கலம் தேடி போறாங்க. இதுதான் நம்ம கதையோட களம். சரி, இப்போ ஒரு கேள்வி. எல்லா நம்பிக்கையும் போயிடுச்சு, இனிமே ஒண்ணுமே இல்லைங்கிற நிலைமையில நாம எப்படி உதவி கேட்போம்? இதுதான் நாம இன்னைக்கு அலச போற முக்கியமான விஷயம். எஸ்தரோட இந்த மன்றாட்டு நமக்கு என்ன பாடம் கத்து கொடுக்குதுன்னு பார்க்கலாம் வாங்க. ஒருத்தர்கிட்ட ரொம்ப பவர்ஃபுல்லா ஒரு உதவி கேட்கணும்னா அதுக்கு முதப்படி என்ன தெரியுமா? முதல்ல நாம எவ்வளவு பெரிய கஷ்டத்துல இருக்கோம்னு நாமளே ஒத்துக்கணும். எஸ்தரோட மன்றாட்டே அவங்களோட அந்த மரண அவஸ்தையில இருந்து தான் ஆரம்பிக்குது. பாருங்க, எஸ்தர் இங்க ஏதோ சும்மா கேட்டுட்டு போகல, அவங்க தன்னோட உயிரையே பணயம் வைக்கிறாங்க. யோசிச்சு பாருங்க, இந்த ஒரு வரி அவங்களோட கோரிக்கைக்கே ஒரு பெரிய வெயிட் கொடுக்குது இல்லையா? சரி, அவங்க நிலைமை எவ்வளவு மோசம்னு சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறம் என்ன பண்றாங்க? வெறுமனே அழுது புலம்பல. அதுக்கு பதிலா ரொம்ப புத்திசாலித்தனமா லாஜிக், ஹிஸ்டரி எல்லாத்தையும் வச்சு ஒரு வாதத்தையே ரெடி பண்றாங்க. ஒரு வக்கீல் கோர்ட்ல வாதாடுற மாதிரி. இது நிஜமாவே ஒரு பிரில்லியன்ட் கம்யூனிகேஷன் ஸ்ட்ராட்டஜி. நேரடியா எனக்கு இது வேணும்னு கேட்காம முதல்ல கடவுளோட பெருமைகளை சொல்றாங்க. நீங்க யாரு, நீங்க என்னெல்லாம் செஞ்சிருக்கீங்கன்னு ஞாபகப்படுத்துறாங்க. இப்படி செய்யும்போது அவங்க கேட்க போற உதவிக்கு ஒரு ரொம்ப ஸ்ட்ராங்கான ஃபவுண்டேஷன் அமைஞ்சிடுது. இங்க பாருங்க, எவ்வளவு அழகா ஒரு எமோஷனல் கோரிக்கைய ஒரு லாஜிக்கல் ஆர்குமெண்டா மாத்துறாங்கன்னு. ஸ்டெப் 1, நீங்க தான் எங்களை தேர்ந்தெடுத்தீங்க. ஸ்டெப் 2, சொன்ன மாதிரியே உங்க வாக்க நிறைவேத்தினீங்க. அப்போ ஸ்டெப் 3 என்னவா இருக்கும்? இப்போ எங்களை நினைச்சு பாருங்க. இது வெறும் அழுகை இல்லைங்க, இது ஒரு கோர்ட்ல நடக்கிற வாதம் மாதிரி அவ்வளவு தெளிவா இருக்கு. ஓகே, இப்போ அவங்க வாதத்துக்கான அடித்தளத்தை அமைச்ச பிறகு அவங்களோட மன்றாட்டோட மைய பகுதிக்கு வராங்க. அவங்க கேக்குற உதவியே ரொம்பவும் ஸ்ட்ராட்டஜிக்கா இருக்கு. அதுல 2 முக்கியமான அம்சங்கள் இருக்கு. அது என்னன்னு பார்க்கலாம். அவங்க 2 விஷயம் கேக்குறாங்க. ஒன்னு அகவலிமை, அதாவது எனக்கு தைரியத்தை கொடுங்கன்னு. இன்னொன்னு புற ஆற்றல், அதாவது
மத்தவங்க முன்னாடி திறமையா பேசுற வரத்தை கொடுங்கன்னு. எஸ்தருக்கு நல்லா தெரிஞ்சிருக்கு, ஜெயிக்கணும்னா மனசுல தைரியம் மட்டும் இருந்தா பத்தாது, அத வெளியில சரியா வெளிப்படுத்துற திறமையும் வேணும். சரி, தைரியத்தையும் கேட்டாங்க, பேசுற திறமையும் கேட்டாங்க. எதுக்கு? யார்கிட்ட பேச? இப்போ அவங்களோட கவனம் எல்லாம் அந்த ஒரு முக்கியமான சந்திப்பு மேலதான் இருக்கு. அந்த பெரிய தடைய அவங்க எப்படி எதிர்கொள்ள போறாங்கங்கிறது மேல. இங்க சிங்கம்னு அவங்க சொல்றத அரசரை தான். யோசிச்சு பாருங்க, அந்த காலத்துல அரசருங்கிறது எவ்வளவு பெரிய சக்தி, எவ்வளவு ஆபத்தான ஒரு நபர், எப்ப என்ன செய்வார்னே கணிக்க முடியாத ஒரு பயங்கரமான சக்தி. அது முன்னாடிதான் அவங்க பேச போறாங்க. இப்போ நாம இந்த மன்றாட்டோட கிளைமேக்ஸ்க்கு வர்றோம். இது வரைக்கும் உதவி கேட்டுட்டு இருந்தவங்க இப்போ அப்படியே டோட்டலா மாறுறாங்க. ஒரு முழுமையான சரணடைதல் நிலைக்கு போறாங்க. இதுதான் இந்த மன்றாட்லயே ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு பகுதி. அவங்களோட கடைசி வரிகளை பாக்குறதுக்கு முன்னாடி இங்க நடக்கிற ஒரு முக்கியமான மாற்றத்தை நாம கவனிக்கணும். அவங்களோட மன்றாட்டு ஒரு கோரிக்கையோட முடியல, அது ஒரு பிரகடனத்தோட முடியுது. அதாவது அவங்க இனிமே உதவி கேட்கல, மாறா அவங்க முழுசா சரணடைஞ்சிட்டாதான் அறிவிக்கிறாங்க. இதுதான் அந்த மன்றாட்டோட உச்சம். எனக்கு நீங்க ஒருத்தர் தான் இருக்கீங்க, வேற யாருமே இல்ல அப்படின்னு சொல்றாங்க. அவங்க தன்னோட பலவீனத்தை முழுசா ஒப்புக்கிற அந்த ஒரு நொடியில தான் அவங்க ரொம்ப சக்தி வாய்ந்தவங்களா மாறுறாங்க. அந்த சரணடைதல் தான் அவங்களோட மிகப்பெரிய பலமா மாறுது. சரி, இந்த அலசலோட கடைசியில நான் உங்களை ஒரு கேள்வியோட விட்டுட்டு போறேன். உண்மையான தைரியம் எங்கிருந்து வருது? நம்ம மேல நாம வைக்கிற தன்னம்பிக்கையில இருந்தா, இல்ல நம்மளை விட ஒரு பெரிய சக்தி கிட்ட முழுசா சரணடைறதுல இருந்தா? திருப்பாடல் 57. கடவுளே, எனக்கு இரங்கும், எனக்கு இரங்கும். நான் உம்மிடம் தஞ்சம் புகுகின்றேன். இடர் நீங்கும் வரை உம் இறக்கைகளின் நிழலையே எனக்கு புகலிடமாக கொண்டுள்ளேன். உன்னதரான கடவுளை நோக்கி, எனக்காக யாவையும் செய்து முடிக்கும் இறைவனை நோக்கியே நான் மன்றாடுகின்றேன். வானகத்தினின்று அவர் எனக்கு உதவி அனுப்பி என்னை காத்தருள்வார். என்னை நசுக்குவோரை இழிவுபடுத்துவார். கடவுள் தம் பேரன்பையும் வாக்கு பிறழாமையையும் வெளிப்படுத்துவார். மனிதரை வெறியோடு விழுங்கும் சிங்கங்கள் போன்றவரிடையே நான் கிடக்கின்றேன். அவர்களின் பற்கள் ஈட்டியும் அம்பும் போன்றவை. அவர்களின் நா கூர்மையான வாள் போன்றது. கடவுளே, வானங்களுக்கு மேலாக நீர் உயர்த்த பெறுவீராக. பாரெங்கும் உமது மாட்சி விளங்குவதாக. நான் நடக்கும் வழியில் எனக்கு கண்ணி வைக்கின்றனர். நான் மனமொடிந்து போனேன். என் பாதையில் குழி வெட்டினர். அவர்களே அதில் விழுந்தனர். என் உள்ளம் உறுதியாயிருக்கின்றது. கடவுளே, என் உள்ளம் உறுதியாயிருக்கின்றது. நான் பாடுவேன், உம்மை புகழ்ந்து பாடுவேன். என் நெஞ்சே விழித்தெழு. வீணையே, யாழே, விழித்தெழுங்கள். வைகரையை நான் விழித்தெழச் செய்வேன். என் தலைவரே, மக்களினங்களிடையே உமக்கு நன்றி செலுத்துவேன். எல்லா இனத்தாரிடையேயும் உம்மை புகழ்ந்து பாடுவேன். ஆண்டவரே, உமது பேரன்பு வானளவு உயர்ந்துள்ளது. உமது வாக்கு பிறழாமை முகில்களை தொடுகின்றது. கடவுளே, வானங்களுக்கு மேலாக நீர் உயர்வு பெறுவீராக. பாரெங்கும் உமது மாட்சி விளங்குவதாக. நம்ம எல்லாருக்குமே வாழ்க்கையில ஒரு கட்டத்துல இந்த கேள்வி வந்திருக்கோம். நாம உதவிக்காக கேட்கும்போது நம்ம குரல் உண்மையிலே கேட்கப்படுமா? அந்த நம்பிக்கையோட ஆணிவேரதா இன்னைக்கு நாம பார்க்க போறோம். இதுக்கு நமக்கு 2 முக்கியமான விஷயங்கள் வழிகாட்ட போகுது. ஒன்னு, அசைக்கவே முடியாத ஒரு தெய்வீக வாக்குறுதி. இன்னொன்னு, மரணத்தோட விளிம்பிலிருந்து வந்த ஒரு கதறல். இந்த கேள்வி ரொம்ப பொதுவானது இல்லையா? பிரச்சனைகளுக்கு நடுவுல நிக்கும்போது நம்ம உதவிக்கான குரல் சரியான இடத்துக்கு போகுமா, நமக்கு பதில் கிடைக்குமான்னு நாம ஏங்குவோம். சரி, வாங்க இந்த ஒரு உலகாலாவிய கேள்வியிலிருந்தே நம்ம பேச்ச ஆரம்பிக்கலாம். முதல்ல நம்ம பார்க்க போறது மத்தேயு நற்செய்தியில வர்ற ஒரு மிக தெளிவான வாக்குறுதி. நாம ஒன்னு கேட்கும்போது அதுக்கு பின்னால இருக்கிற சக்திய பத்தி இது நமக்கு ஒரு பெரிய நம்பிக்கையை கொடுக்குது. மத்தேயு 7:8 இருக்கிற இந்த வார்த்தைகளை கவனிங்க. இதுல பாத்தீங்கன்னா,
ஆனா ஒருவேளை அப்படின்னு எந்த கண்டிஷனுமே கிடையாது. ரொம்ப நேரடியானது. கேக்குறவங்களுக்கு கிடைக்கும், தேடுறவங்க கண்டுபிடிப்பாங்க, தட்டுறவங்களுக்கு திறக்கப்படும். அவ்வளவுதான். ரொம்ப உறுதியான ஒரு வாக்குறுதி. ஆனா இந்த வாக்குறுதி சும்மா நாம காத்துக்கிட்டு இருக்கிறத பத்தி மட்டும் சொல்லல. இது ஒரு 3 படி செயல்முறை. கேளுங்கள், தேடுங்கள், தட்டுங்கள். இது 3மே நாமளும் முயற்சி செய்யணும், சுறுசுறுப்பா இருக்கணும்னு சொல்லுது. இந்த 3 செயல்களுக்கும் என்ன அர்த்தம்னு கொஞ்சம் ஆழமா பார்க்கலாம். கேளுங்கள்னா நம்ம தேவை என்னன்னு வாய் விட்டு சொல்றது. தேடுங்கள்னா பதிலுக்காக நாமளும் தேடல தொடங்குறது. கடைசியா தட்டுங்கள்னா கதவு திறக்கிற வரைக்கும் விடாமுயற்சியோட இருக்கிறது. இது ஒரு முழுமையான ஈடுபாடு. சரி, இந்த வாக்குறுதியை நாம ஏன் நம்பணும்? அதுக்கு ஒரு சூப்பரான உதாரணம் இருக்கு. யோசிச்சு பாருங்க. பசியோட இருக்கிற ஒரு குழந்தை அப்பம் கேட்டா எந்த அப்பாவாவது கல் எடுத்து கொடுப்பாரா? இல்ல மீன் கேட்டா பாம்பை நீட்டுவாங்களா? சான்ஸே இல்ல. இதுல இருந்து நாம என்ன புரிஞ்சுக்கிறோம்னா, நமக்கு வர்ற பதில் கொடுக்கறவங்களோட நல்ல எண்ணத்துல இருந்து வருமே தவிர நம்மளை ஏமாத்துறதுக்காக வராது. அப்போ இதுல இருந்து நாம புரிஞ்சுக்க வேண்டிய முக்கியமான விஷயம் என்னன்னா, இந்த வாக்குறுதியோட ஆதாரம் குடுக்கறவங்களோட கருணை தான். கேக்குற நம்ம தகுதி கிடையாது. முழு கவனமும் கொடுப்பவர் மேலதான் இருக்கு. இப்போ நம்ம பேச்ச அப்படியே வேற ஒரு திசைக்கு கொண்டு போலாம். ஒரு பொதுவான வாக்குறுதியிலிருந்து ஒருத்தரோட உயிர் சம்பந்தப்பட்ட ஒரு நெருக்கடி நிலைக்குள்ள போக போறோம். இப்போ நம்ம பார்க்க போறது எஸ்டர் அரசியோட கதை. நாம இவ்ளோ நேரம் பேசின அந்த தத்துவம் இங்க ஒரு பயங்கரமான டெஸ்டுக்கு உள்ளாகுது. இங்க ஆபத்து ரொம்ப அதிகம், விளைவுகள் வாழ்வா சாவாங்கிறத முடிவு பண்ணும். எஸ்தரோட நிலைமைய கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. ஒரு பக்கம் அவங்களோட மக்கள் மொத்தமா அழிக்கப்பட போறாங்க. அவங்கள காப்பாத்த ஒரே வழி ராஜாவை பாக்குறது தான். ஆனா ஒரு சிக்கல், கூப்பிடாம ராஜா முன்னாடி போனா மரண தண்டனை நிச்சயம். இந்த மாதிரி ஒரு இக்கட்டான சூழல்ல தான் அவங்க உதவிய தேடுறாங்க. எஸ்தரோட அந்த வேண்டுதல் அது வெறும் வார்த்தைகள் கிடையாது, அது செயல்லே வெளிப்பட்ட ஒரு நம்பிக்கை. எந்த நம்பிக்கையும் இல்லாத ஒரு சூழல்ல தன்னோட உயிரையே பணயம் வச்சு முழுமையான நம்பிக்கையோட அவங்க எடுத்த ஒரு துணிச்சலான முடிவது. அவங்களோட வார்த்தைகளை கவனிச்சு பாருங்க. எவ்வளவு ஒரு தனிமை, எவ்வளவு ஒரு நிராதரவான நிலை. எனக்கு வேற யாரும் துணை இல்லைன்னு அவங்க சொல்றது, அவங்க ஒரே ஒரு உதவியை மட்டும் எவ்வளவு முழுமையா நம்பி இருக்காங்கன்னு காட்டுது. இது ஒரு முழுமையான சரணடைதல். இந்த ஒரு வரி, நான் என் உயிரை பணயம் வைத்துள்ளேன், இதுல எவ்வளவு பெரிய அர்த்தம் இருக்கு பாருங்க. இது சும்மா ஒரு வேண்டுதல் இல்ல, அவங்க எடுக்க போற அந்த உயிராபத்தான செயலுக்கான ஒரு பிரகடனம். வார்த்தைக்கும் செயலுக்கும் இருக்கிற அந்த நெருக்கத்தை இது காட்டுது. இதுல இன்னொரு முக்கியமான விஷயத்த நம்ம கவனிக்கணும். அவங்க உயிர் பிழைக்க மட்டும் கேட்கல, அந்த சிங்கத்தை, அதாவது அந்த ராஜாவை சந்திக்க தேவையான கருவிகளையும் கேக்குறாங்க. அவங்களுக்கு தேவை தைரியம், அப்புறம் சரியான நேரத்துல பேச வேண்டிய சரியான வார்த்தைகள். சரி, இப்போ இந்த 2 பகுதிகளையும் ஒன்னா வச்சு பார்க்கலாம். ஒரு பக்கம் ஒரு பொதுவான வாக்குறுதி, இன்னொரு பக்கம் ஒரு குறிப்பிட்ட செயல். இது ரெண்டும் ஒன்னோட ஒண்ணு எப்படி பேசுது? இந்த ஒப்பீட்டை பாருங்க. மத்தேயுல சொன்ன கேளுங்கள், தேடுங்கள்ங்கிற பொதுவான அழைப்பு எஸ்தரோட எனக்கு உதவி பண்ணுங்கன்னு சொல்ற அந்த தனிப்பட்ட கதறல்ல எதிரொலிக்குது. இந்த இடத்துலதான் தத்துவம் செயலா மாறுது, வாக்குறுதி நிஜமாக்குது. அப்போ மொத்தத்துல நாம என்ன புரிஞ்சுக்கிறோம்? ஒரு பொதுவான வாக்குறுதி எப்போ சக்தி வாய்ந்ததா மாறுதுன்னா, அது ஒரு தனி மனுஷனோட துணிச்சலான ஒரு செயல்தான். நம்பிக்கைங்கிறது வெறும் எண்ணம் இல்ல, அது ஒரு செயல். அப்போ கடைசியா உங்ககிட்ட ஒரு கேள்வி, உண்மையான நம்பிக்கைன்னா என்ன? நாம கேட்டது கண்டிப்பா கிடைக்கும் நம்புறதா, இல்ல ரிசல்ட் என்னவா இருந்தாலும் பரவாயில்ல, முதல்ல கேக்குறதுக்கு தேவையான தைரியம் இருக்கு பாத்தீங்களா, அதுவா? இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? தந்தை, மகன், தூய ஆவியின் பெயராலே ஆமென். வானகத் தந்தையே இறைவா, உம்மை போற்றுகிறோம். இயேசுவே ஆண்டவரே, உம்மை போற்றுகிறோம். தூய ஆவியானவரே, உம்மை போற்றுகிறோம். மூவொரு இறைவா, உம்மை போற்றுகிறோம். அருள் நிறை மரியே,
எங்கள் ஆண்டவரின் தாயே, உம்மை போற்றுகிறோம். எங்கள் வானக தந்தையே இறைவா, கடந்த இரவு முழுவதும் எங்களை காத்து கண்ணயரச் செய்த உமது அருள் அன்புக்காக நன்றி கூறுகிறோம். நீ தந்த இந்த புதிய நாளுக்காக நன்றியோடு உம்மை போற்றுகிறோம். எங்கள் வாழ்வில் ஒரு நாளை கூட்டித் தந்தமைக்காக உமக்கு நன்றி கூறுகிறோம். எங்கள் இயேசுவே ஆண்டவரே, காலைதோறும் உமது அருளன்பால் இரக்கத்தால் எங்களை நிரப்புவதற்காக நன்றி கூறுகின்றோம். இந்த நாளில் நீர் எங்கள் மீட்பராகவும் ஆண்டவராகவும் நல்ல ஆயனாகவும் இருந்தருளுமாறு உம்மை வேண்டுகிறோம். இயேசுவே, இன்று எங்களோடு தங்கும். எங்களை எமது விருப்பப்படியன்று உமது திருவுளப்படியே வழிநடத்தும். எங்கள் தொழிலை, முயற்சிகளை, உழைப்பை, படிப்பை, வேலைகளை ஆசீர்வதியும். தூய ஆவியானவரே, எங்கள் வழித்துணையாளரே, இன்று முழுவதும் எங்கள் ஞானமாய், ஆற்றலாய், சக்தியாய் இருந்தருளும். தீமைகளை வெல்ல இந்நாளில் எங்களுக்கு மன உறுதியை தாரும். எங்களை சந்திப்பவருக்கு அமைதியை, அன்பை, ஆறுதலை கொடுக்கும்படியாக எங்கள் உள்ளங்களையும் இல்லங்களையும் உமது தெய்வீக அமைதியால், அன்பால் நிரப்பியருளும். மூவொரு இறைவா, இந்த நாளையும் எங்களையும் எங்கள் எண்ணங்களையும் செயல்பாடுகளையும் பயணங்களையும் ஆசீர்வதியும். நாங்கள் சந்திக்கும் மனிதர்கள், எங்கள் குடும்பத்தார், உற்றார் உறவினர், எங்கள் நண்பர்கள் மற்றும் எல்லோருக்கும் துணையாயிருந்தருளும். மேலும் உடல் நலம் குன்றியோர், துயருறுவோர், கைவிடப்பட்டோர், தனிமையில் வாடுவோர், எளியோர், படிக்கும் மாணாக்கர்கள், ஆசிரிய பெருமக்கள், அரசு அலுவலர்கள், நாட்டு தலைவர்கள், விவசாயிகள், கடலில் பணிபுரிவோர், பிற தொழில் செய்வோர், துறவிகள், பங்கு தந்தையர், எங்கள் மறைமாவட்ட ஆயர், ஏனைய ஆயர்கள், திருத்தந்தை ஆகிய அனைவரையும் இக்காலை பொழுதில் உம் திருப்பாதம் ஒப்படைக்கின்றோம். அனைவரையும் ஆசீர்வதித்து பாதுகாத்து வழிநடத்தியருளும். அம்மா மரியே, எங்கள் ஆண்டவரின் தாயே, உம் கருணை மிகு அருட்பார்வை எனும் அடைக்கல கோட்டைக்குள்ளே இன்று முழுவதும் எங்கள் ஒவ்வொருவரையும் அரவணைத்து எந்த சூழ்நிலையிலும் உம்மையும் உம் திருமகன் இயேசுவையும் விட்டு பிரியாதபடி எங்களை பாதுகாத்து வழிநடத்தி அருளும். எங்கள் நல்ல தந்தையே, கேட்டதெல்லாம் கிடைக்கும் என்ற தளராத உறுதியோடும் விசுவாசத்தோடும் எங்கள் அன்னையாம் மரியாளின் பரிந்துரையில் நம்பிக்கை வைத்து இந்த மன்றாட்டுக்களை எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாகவும் தூய ஆவியானவர் வழியாகவும் உம்மிடம் சமர்ப்பிக்கின்றோம். எங்கள் வானகத் தந்தையே, போற்றி போற்றி. எங்கள் ஆண்டவராகிய இயேசுவே, போற்றி போற்றி. தூய ஆவியானவரே, போற்றி போற்றி. மூவொரு இறைவா, போற்றி போற்றி என்று போற்றி மகிழும் எங்கள் இதயத்தை உமது தெய்வீக வல்லமையால் நிரப்பி இந்த நாள் முழுவதும் எங்களை பாதுகாத்து வழிநடத்தியருளும் எங்கள் நல்ல தந்தையே, ஆமென். விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெருக.
வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். எங்களை விடுவித்தருளும். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவரும் உடனே பெண்களுள் பேறு பெற்றாய் நீயே. உன்னுடைய திருவயிற்றின் கனியுமான இயேசுவும் ஆசி அருள பெற்றவர். கனியுமான இயேசுவும் ஆசி அருள பெற்றவர். வாழ்க, ஆண்டவரும் உடனே பெண்களுள் பேறு பெற்றாய் நீயே. உடைய திருவயிற்றின் கனியுமான